நாளிதழ் தலையங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த வரிசையில் தினத்தந்தி இரவு பணிகளில் பெண்களை பணியமர்த்தக்கூடிய அந்த சட்ட திருத்தத்துக்கு வரவேற்பு தெரிவித்து பெண்களின் அந்த வேலைவாய்ப்பு சதவீதம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினமணியில் இராணுவத்தினருடைய அந்த ஒரே மாதிரியான ஓய்வூதியம் பற்றிய ஒரு தலையங்கமும், தினமலரில் காஷ்மீர் அரசியல் நிலவரம் பற்றி, அதாவது அபார செல்வாக்குடன் இருந்த உமர் அப்துல்லா சுருங்குவது ஏன் அப்படிங்கிற தலைப்பு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. அந்த மாநிலம் இந்திய தேசிய நீரோட்டத்தை நம்ப வேண்டிய சூழல் விரைவில் உருவாகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டெக்கன் குரானிக்கல் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரினுடைய இந்திய பயணம் பற்றி ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. ஹிந்து ஆங்கில நாளிதழில் இந்துத்துவ ஆதரவாளர் தீனாநாத் பத்ரா அவருடைய புத்தகங்கள் குஜராத் பள்ளிகளில் பாடங்களாக வைக்கப்பட்டிருப்பது பற்றி ஒரு தலையங்கமும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் லிபியாவில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை காப்பாற்றுவது பற்றி ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தலையங்களை பார்த்தோம். இன்றைக்கு நாளிதழ்களை படித்து நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற செய்தியை பகிர்ந்துக்கலாம். இப்போ இந்த இராணுவத்தில் ஒரு பதவிக்கு ஒரு ஓய்வூதியம்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை எடுத்துக்கலாம் நான் பார்க்குறேன். அதன் மீது உங்களுடைய கருத்து என்ன? அது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ அதாவது ஒன் மேன் ஒன் பென்ஷன், அதுதான் அவங்களுடைய கோரிக்கை, நீண்ட நாளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் இராணுவத்தில் ஒரு 20 ஆண்டுகள் முடித்தால் கூட அவர்களுக்கு ஃபுல் பென்ஷனுக்கு முழு ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி வந்து விடுகிறது. ஏன்னா அதற்கு அந்த குறிப்பிட்ட மற்ற பணிகளில் இருக்கக்கூடிய அந்த 58 வயது 60 வயது என்று அந்த வயது நிர்ணயம் அதற்கு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் பணி செய்தாலே அவர்கள் ஓய்வு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இராணுவத்திலே இருக்கிறது. அப்படி வரும்பொழுது அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயதிலே கூட பணியிலிருந்து அவர்கள் ஓய்வு பெற்று விடலாம்ங்கிற ஒரு நிலை இருக்கிறது. இப்போ அப்படி இருக்கக்கூடியவர்களை பல பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு கிட்டத்தட்ட 30 அல்லது 40 ஆண்டுகளாக கூட அவர்கள் இன்றைக்கி ஓய்வூதியம் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு சம்பளத்தில் இப்போ ஒரு 200 ரூபா தான் இன்றைக்கி ஓய்வூதியம் கிடைக்குதுன்னு சொன்னால், இப்போ இங்கே இவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையினுடைய விளைவு எப்படி வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு அந்த 200 ரூபா வாங்கிட்டு இருக்கக்கூடியவர் இன்றைக்கு அல்லது நேற்று ரிட்டையர் ஆகக்கூடியவருக்கு என்ன ஓய்வூதியம் இருக்கிறதோ அந்த ஓய்வூதியம் தரப்பட வேண்டும் என்பது தான் அந்த கோரிக்கையினுடைய பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது. அப்போ என்ன வரும்னு சொன்னால், 200 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு 12,000 ரூபாயோ அல்லது 20,000 ரூபாயோ வாங்கக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த ஓய்வூதியம் உயர்த்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கோரிக்கையில் இருக்கிறது. இது இந்த கோரிக்கை சரியா தவறான்னு நான் சொல்ல விரும்பலை. இது நியாயமான கோரிக்கை என்று கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதே போன்ற பல்வேறு அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பொதுத்துறைகளில் ஓய்வூதியமே கிடையாது. பொதுத்துறைகளில் நான் பணி செய்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனாக இருக்கட்டும், அல்லது பிஹெச்ஏலாக இருக்கட்டும், அல்லது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போன்றவைகளை எல்லா இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு என் ஓய்வூதியம் எப்படி கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், அது அவர்களே தங்களுடைய பணியிலே இருக்கும் பொழுது ஒரு தொகையை அந்த பென்ஷன் ஃபண்டு என்று சொல்லக்கூடிய ஓய்வூதிய அந்த நிதிக்கு செலுத்திவிட்டு அவர்கள் பின்னாலே ஓய்வு பெற்ற பிறகு அதிலிருந்து அதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதில் இன்னொரு வேடிக்கையான அல்லது இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், 1995 நவம்பர் 16 ஒரு ஓய்வூதிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது அன்றைக்கு ப்ராவிடன்ட் ஃபண்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வூதியம் தருவது என்பதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுவும் எப்படி கொண்டு வந்தார்கள் சொன்னால், ஒரு அவசர சட்டம் மூலமாக கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்த பிறகு அதை பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்படுத்தவே இல்லை. ஆனால் அதை எதிர்த்து பல தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறைகளும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றத்திலையும் போயிற்று. அது 95 அந்த சட்டம் வந்த பிறகு கூட 2002 வரை அது அமுல்படுத்தப்படவில்லை. 2002 உச்சநீதிமன்றம் அது நியாயமானதுதான், அதை அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் அதை அமுல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையே வந்தது. இடைப்பட்ட 7 காலத்தில் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. நான் எதற்கு இதை இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் என்று சொன்னால், அரசாங்கம் பண்ணக்கூடிய பல்வேறு சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதிலே பலவிதமான ஒரு தவறுகள் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அது என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், விளம்பரத்திற்காக சில சட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் நடைமுறைப்படுத்துவதிலே அதை செய்யாமல் அதை செயலிழக்க செய்வதும் என்கின்ற போக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்க இப்போ நேற்று தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் 3 அம்மா அமுதம் அங்காடிகள் துவங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், அந்த செயின் ஸ்டோர்ஸ் 3 ஸ்டோர் தொடங்கணுன்ட்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா சில்லறை வர்த்தகம் என்பது இன்றைக்கு பல்வேறு விதமான முறைகேடுகள் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது நியாயமான விலையில் மக்கள் பொருட்களை வாங்குவது என்பது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய பணி.
எல்லா கடைகளிலும் நியாயமான விலையில் பொருட்கள் கொடுக்க வேண்டும், அதை கண்காணிப்பதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை. ஆனால் தனியார் வர்த்தகர்கள் என்ன விலைக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் விற்கலாம், அதன் மீது இவர்களுக்கு எந்த விதமான கண்காணிப்பும் கட்டுப்பாடும் கிடையாது என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய சேதாரத்தை, அதாவது புண்ணுக்கு புணுகு தடுகிற வேலையைப் போல தொடர்ந்து இது போன்ற சில்லறை வர்த்தகத்தில் தொடர்ந்து ஏதாவது ஒன்றை ஆரம்பித்துக் கொண்டே செல்வது என்பது உண்மையில் அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்வது என்பது அரசாங்கத்திற்கு நிர்வாக ரீதியாக கூடுதல் சுமையை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, இந்த பிரச்சனையை, விலைவாசி ஏற்றம் என்கிற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் கைவிட்டு விட்டது, மாறாக மக்களை சமாதானப்படுத்துவதற்கான சிறு சிறு முயற்சிகள் ஈடுபடுகிறது என்பதை தொடர்ந்து இது ஒரு விஷயங்கள் காட்டுகின்றன. மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை இது என்று நான் நினைக்கிறேன். நமக்கு இந்த பகுதியில் விவாதிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால உங்களை கருத்துக்களை பகிர்ன்ற அந்த இதோட நம்ம முடிச்சுட்டு இடைவேளைக்கு பிறகு வேற ஒரு தலைப்பு பற்றி பேசலாம்.